வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு 4 மணிலிருந்து 4:30க்குள்ளே எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை 2 வேளைக்குமே, காலையும் மதியத்துக்கும் 2 வேளைக்கும் டிஃபன் பாக்ஸ், டபரா பாக்ஸில் எடுத்துட்டு வேலை டைமில் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் வேலையில் இறங்கிடணும். அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ வேலை செய்யும்போது நீங்கள் ஒரு 7 மணியா இல்லை 8 மணிக்கோ நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனடியாக அப்படியே தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 12 மணிக்கு மதிய உணவு இடைவேளை. அந்த மதிய உணவு இடைவேளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு. 1 ஹவர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு பின்பு அப்புறம் திரும்பவும் வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு 6 மணி வரைக்கும் இங்கே வேலை பார்க்கணுங்க. 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதன் பிறகு தான் அப்புறம் திரும்ப வண்டியில் ஏறினீங்கன்னா உங்களை ஒரு 6:30 ஒரு 7 மணிக்கு கொண்டு உங்களை ரூமில் விடுவாங்க. அப்போ ரூமில் விட்டாங்கன்னா அதன் பிறகு அனைவரும், ஏன்னா ஒரு ரூமில் மேக்சிமம் ஒரு 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது எல்லாருமே ஒன்றிணைந்து டக்குன்னு சமைச்சிருவாங்க. நைட்டு சாப்பாடு சாப்பிடணும்ல, டக்குன்னு சமைச்சு வச்சுட்டு அப்புறம் அதன் பிறகு தான் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க, துணி துவைப்பாங்க. கிணியெல்லாம் துவைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து ஓய்வு எடுக்கணும். அதில் அதுக்கு இடையில் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கணும், போகணும் வரணும், எல்லாமே பண்ணிக்கணும். இதுதாங்க வெளிநாடு வாழ்க்கை. சவுதி அரேபியாவுன்னு இல்லை, அனைத்து நாடுகளுமே இதுதான், நம்ம நாட்டை தவிர. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் 10 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி. ஆனால் இங்கே வெளிநாடு, மேலவை நாடுகள்லாம் அப்படி கிடையாது. கரெக்டான டைமுக்கு வந்துடணும், அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்கும். வெளிநாடுன்றது சும்மா கிடையாது. வெளிநாடுனாவே ஒரு கஷ்டம்தான். ஏன்னா நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டு தான் இங்கே வரோம். அதனால் அன்பான தோழர்களே, சவுதி என்பது வெளி